வேறு எந்த சிங்கரும் ஞாபகம் வரலையே? வரலையே, என்ன பண்ணுறது? வேணாம், அழுதுடுவேன். வரணும், சிவாஜி சார் வந்தால் தான் நான் இந்த பாட்டு பாடுவேன். சைலு, பாட்டு பாடுப்பா. எங்கள் வீட்டுக்காரருக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால டெய்லி பாடுவீங்களோ? தாலாட்டு மாதிரி ஆயிப்போச்சு. தன் தரன் தன் ஆஹா, டன் டடன் டன் பொன்னிலவிலன் கனாவே து துரு து து. எல்லார் ஈஸ்வரி அவர்களுடைய பாடல்கள் டெஃபினட்டாக மனசில் நிற்கிற ஒன்றா ரெண்டா மூணா நாளா எத்தனை. ஒரு விஷயம் எனக்கு வந்து ரொம்ப அதிசயமாக தெரியும். அவங்க வந்து என்ன பாட்டு எடுத்தாலும் அவங்க வந்து ஸ்ருதி சுத்தமாக ஆமாம் கரெக்டாக இருக்கும். உச்சரிப்பு தெலுங்கு பாடல் அற்புதமாக இருக்கும். ஏன்னா அவங்களதெல்லாம் ஃபாஸ்ட் சாங்ஸ்னால ஆமாம், அது லாங்குவேஜ் தெரியாத அவங்க வந்து பாடுறது ரொம்ப கஷ்டமான பாட்டெல்லாம் பாடிருக்காங்க. ஐயோ, பியூட்டிஃபுல் சாங். அவங்க ஃபாஸ்ட் சாங்ஸ் எல்லாம் பாடிருக்காங்க. ஆனால் அவங்க பாடின ஒரு மெலோடியஸ் சாங் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கான்ட்ராஸ்ட் கம்ப்ளீட்டாக அது எவ்வளோ அழகாக இருக்கும் அந்த பாட்டு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு பாட்டு. ஆமாம், அவங்க வாய்ஸில் அவ்வளோ அற்புதமாக வந்தது. அற்புதமாக இருக்கும் அந்த பாட்டு. வளர்ந்தாலும் நான் இன்னும் சிறு பிள்ளைதான். சாங்கும் சூப்பர் சாங்கு, ரொம்ப நல்லா பாடினீங்க. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறீங்க. ஏன்னா அதெல்லாம் தப்பு பாட முடியாது. அவளை வாட்டி கேட்டு கேட்டு கேட்டு. ஆமாம், அது அப்படியே ரெக்கார்ட் ஆகிருக்கும். ஓகே, ஃபீமேல் செக்மெண்ட்டில் நிறைய பேர் கேட்டால் போயினே இருக்கும் லிஸ்ட்டு. இப்போது லதாஜி ஏதாவது ஒரு 2 லைன் நிறைய இருக்குது. ஆமாம்மா, அது பாடல என்ன இப்படி? லதாஜி, ஆஷாஜி, எங்க அவங்க அதெல்லாம் கேட்டு தானே கேட்டு தானே வளர்ந்தோம். ஆமாம், ஒரு 2 லைன். இன்னொரு விஷயம் சொல்லணும். இப்போ நான் பாட போகிற பாட்டு வந்து எங்கள் வீட்டுக்காரருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால டெய்லி பாடுவீங்களோ? ஒரு கிட்டத்தட்ட அப்படி தான் சொல்லலாம். அவர் வந்து யாராவது சைலஜா ஏதாவது ஒரு பாட்டு பண்ணுங்க, ஆச்சாரிய பாடு அதாவது தாலாட்டு மாதிரி ஆகிப்போச்சு. குட் குட் சார், கேளுங்க சார். तुम संग जन्म जन्म के फेरे. சூப்பர் சூப்பர். எத்தனை வாட்டி கேட்டாலும் ஒவ்வொரு பாட்டு ஒரு மாதிரி. இல்லைங்க, அந்த கம்போசிஷன்ஸே அப்படி தான். ஆமாம், அந்த லிரிக்ஸ், அந்த வாய்ஸு நம்மளை விட்டு எப்பவுமே நீ போகப்படுன்னு சொன்னால் கூட போகாது. ஹாண்டிங்காக இருக்கும். ஒரு பாட்டு காலையில் எழுந்து ஒரு பாட்டு பாடிட்டோம்னா அது அப்படியே அன்னைக்கு ஃபுல்லாக ஆமாம் ஹாண்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். மேல் சிங்கர்ஸ் அந்த செக்மெண்ட்டுக்கு வந்தால் நீங்கள் கேட்ட ஒரு ஜாம்பவான்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க. அதில் நம்ம தமிழ்நாட்டில் வந்து டிஎம்எஸ் சாரோட பாட்டு கேட்காம எப்படி? ஒவ்வொரு பாட்டும் அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு சாங், ஒரு பாட்டு எல்லாமே எனக்கு பிடிக்கும். ஆனால் அதில் ஒரு பாட்டு அது எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு பாட்டு. அதுவரையில் வந்து நம்ம நிறைய செமி கிளாசிக்கல் எல்லாம் அவரது பாடிட்டு இந்த பாட்டு எனக்கு தெரியாது, என்னமோ எனக்கு ரொம்ப என் மனசுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு, மனதை தொட்ட பாடல். எஸ் மனோ. அந்த பாட்டு நான் பாடணுன்னா ஒரு கண்டிஷன், ரிதம் எல்லாம் கரெக்டாக வாசிங்க. அதெல்லாம் கரெக்டாக இருக்கு, அவங்க எல்லாம் கரெக்டாக இருக்காங்க. சரி, நீங்கள் வந்து சிவாஜி சார் மாதிரி நடிக்கணும். எனக்கு பிடிச்ச ரொம்ப ஒரு நல்ல நடிகர். நான் என்ஜாய் பண்ணிட்டுமே அந்த பாட்டு. நான் அதுதான் சொல்கிறேன், நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க, அப்படியே வரும். அதில் வந்தால் வருவார் எனக்குள்ள. வரணும், சிவாஜி சார் வந்தால் தான் நான் இந்த பாட்டு பாடுவேன். சைலு, பாட்டு பாடுப்பா. அதான் யார் அந்த நிலவு, ஏன் இந்த கனவு. ஒரு பாட்டு நான் இது பற்றி ஒரு கேள்விப்பட்டேன். இந்த பாட்டு ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து நான் கேள்விப்பட்டது தான் சொல்கிறேன். சரி, பாட்டு ரெக்கார்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து சிவாஜி சார் இந்த பாட்டு கேட்டுட்டு, என்னப்பா இப்படி அழகாக பாடிட்டான், நான் என்ன பண்ணி இதுக்கு வந்து அதுக்கு ப்ளஸ் பண்ணணும், அந்த மாதிரி அழகாக இருக்குது பாடிட்டார் இவர், நான் எந்த அளவுக்கு பண்ணால் அந்த பாட்டு மீறி அவரால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு ஒன்றும் வேண்டாம், டைட் க்ளோஸ்அப் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அவர் எக்ஸ்பிரஷனோட ரெண்டுமே பாலும் தேனும் சேர்ந்த மாதிரி ஆயிடுச்சு. என்ன ஒரு லெஜண்ட்ஸ், பியூட்டிஃபுல் சாங். அதே வரிசையில் பிபி ஸ்ரீனிவாஸ் அவர்களுடைய பாடல்கள் எத்தனையோ ஆயிரக்கணக்கில், எத்தனை தெலுங்கு, தமிழ், கன்னடா, மலையாளம். நீங்கள் எந்த பாஷையில் எந்த பாட்டு உங்கள் மனதை தொட்ட பாடல்? மௌனமே பார்வையால்
ஒரு பாட்டு பாட வேண்டும். டிஎம்எஸ் பிபிஎஸ் 2 பேரோட நீங்கள் பாடிய நீங்கள் ஆமாம், உங்கள் ரத்தத்தின் ரத்தம் எங்கள் நாயகன், தென்னிந்தியா மட்டுமல்ல இந்தியா மியூசிக் லெஜெண்டரி சிங்கர். அவங்களோட சிஸ்டராக பிறந்தது உங்களுடைய பூர்வ ஜென்ம சுக்கிரதம். டெஃபினட்டாக. அண்ணன் எஸ்பிபி அவர்கள் பாடிய பாடலுக்கு முன்னாடி யேசுதாஸ் அவர்கள் இன்னொரு பெரிய அண்ணன் அவரோட பெரிய அண்ணாவோட பாட்டு பாடாமல் சின்ன அண்ணாவோட பாட்டு பாட முடியுமா? அதுக்கு தான் ஆக்சுவலாக எனக்கு வந்து ஏசண்ணா தான் மலையாளம் உச்சரிப்பு கரெக்டாக சொல்லி கொடுத்தாரு. ஏன்னா எனக்கு ரொம்ப கஷ்டம் மலையாளம் பாடுறது. அண்ணா கூட கஷ்டம்தான். ஆமாம், அவர் தான் முதல்ல அவர் படத்தில், அவர் மியூசிக் பண்ண படத்தில் என்ன 3 பாட்டு பாட வச்சார் தாசண்ணா மியூசிக் மலையாளத்தில். அப்போது காலையில் போயிட்டு 7:30க்கு தரங்க நீ ஸ்டூடியோவில் உட்கார வச்சு இப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் எல்லாம் சொல்லி கொடுத்தாரு எனக்கு தாசன். அப்புறம் ஒரு காம்ப்ளிமெண்ட் கூட கொடுத்தாரு, பாலு உன்னை விட சைலஜா தான் மலையாளம் நல்ல உச்சரிப்பு இருக்கு. அந்த ஏதாவது ஒரு சாங் ஆனந்த் தாசண்ணா பாடினா. தாசண்ணா வந்து நிறைய செமி கிளாசிக்கல் எல்லாம் பாடிருக்காங்க. ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்து தன் தரன் தன் ஆஹா டன் டடன் டன் டன் டரன் டன், பியூட்டிஃபுல் சாங். அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் இனிய பொன்னிலாவே பொன்னிலவில் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பாட்டு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். பியூட்டிஃபுல் ஃபீமேல் சிங்கர்ஸ் சரி, மேல் சிங்கர்ஸில் அற்புதமாக பாடினீங்க. டிஎம்எஸ் அவர்களும் பிபிஎஸ் அவர்களும் தாசண்ணா அவர்களும் எஸ்பிபி அண்ணா அவர்களும். வேறு எந்த சிங்கரும் ஞாபகம் வரலையா? ஏன் வரலையா? 4 பேர் சொல்லியாச்சு இல்லை? நல்லா யோசனை பண்ணுங்கள். வேறு எந்த சிங்கரும் ஞாபகம் வரலையா? நிறைய சிங்கர்ஸ் கிட்ட சேர்ந்து பாடிருக்கேன். வேறு எந்த சிங்கரும் ஞாபகம் வரலையா? வரலையே, என்ன பண்ணுறது? வேணாம், என்ன ஆகும்? அழுதுடுவேன். அதுக்கு என்ன செய்ய முடியும்? அப்படி கேட்கலாம் இல்லை, நம்ம 2 பேரும் சேர்ந்து பாடின பாட்டு நிறைய இருக்குது. இவ்வளோ அழு கேட்டால் வருது. சரி, ஓகே. சும்மா நம்ம 2 பேரும் சேர்ந்து பாட்டு ஒரு பாடலாமா அப்படின்னா அது மாமூலாக இருக்கும் இல்லையா? மனோ கொஞ்சம் இந்த எக்ஸ்பிரஷன் உள்ளிருந்து வரணும். ஆமாம். மஞ்சள் மலரு கொஞ்சம் ட்ராக் பாடிருக்கோம்ல அது. ஒவ்வொன்று அப்போவே 4 ட்ராக். ஆமாம், நீங்கள் ஃபுல்லாக 4 ட்ராக்கு, நான் ஃபுல்லாக 4 ட்ராக். நான் சவுண்டிங். ஓ எஸ். அப்போவே ராஜேஷ் சார் வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட் அப்போவே பண்ணிட்டாரு. எக்ஸ்ட்ராடனரி சாங் அது.